ஹாய். சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் டெஸ்ட் சீரீஸ் அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் த்ரூ அவுட். ஆக்சுவலாக ஜூன் 2026 ஃபவுண்டேஷன் எக்ஸாம் முடிஞ்சு இல்லையா? அப்போ முடிஞ்சப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய கால்குலேஷன் மிஸ்டேக் விட்டேன் சார் ஒன்று. அப்புறம் வந்து என்னால் லா பேப்பரும் சரி அக்கௌண்ட்ஸ் பேப்பரும் சரி 100 மார்க்ஸ் என்ன பண்ண முடியல அப்படின்னா அட்டன் பண்ண முடியலை. எஸ்பெஷலி வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 70 to 80 மார்க்ஸ் தான் சார் அட்டன் பண்ணேன்றது மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட இது. ஓகே, அதே மாதிரி லாவில் வந்து பார்த்தோன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஞாபகத்தில் வரல சார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் விட்டது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். நான் எழுதும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து என்னது அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ். இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுறதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக ஃபவுண்டேஷனில் படிக்கிறப்போ நான் நிறைய பேரை பார்த்தது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட்ஸ் கொஸ்டினாக இருந்தால் கூட கால்குலேட்டர்லேயே போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் செக் பண்ணிட்டு போகிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரஃபாக வந்து பார்த்தா அப்படின்னா சம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேப்பரில் செஞ்சு பார்க்குறது. இப்படி பார்க்குறனால வந்து என்ன ஆகிடும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபுல் சம்ஸ் அங்கே போய் செய்யும் போது நமக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துரும். நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வித்தின் அ டைம் ஃப்ரேம்குள்ளே நம்மளால் 100 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டன் பண்ண முடியாது. ஸோ தட் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் மெயின் எக்ஸாம் மாதிரியே நம்ம உட்காந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எழுதி பார்த்து அதை எவால்வேட் பண்ணி அதோடைய வீக்னஸ் என்ன இருக்குது, அதோடைய மிஸ்டேக்ஸ் என்ன இருக்குது, இதை ஐடென்டிஃபை பண்ணி இதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது மூலமாக நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக நம்ம கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம். ஸோ தட் எப்பயுமே கான்ஃபிடென்ட், நான் சொல்லுவேன் கான்ஃபிடென்ட் வந்து ஒரு 10-15 மார்க்ஸ் உனக்கு இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும். நீ கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணும்போது, பயத்தோடு அட்டன் பண்ணும்போது இல்லை, நிறைய தப்புகள் நம்ம பண்ணிடுவோம் உள்ளே போயிட்டு. ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய சில்லி மிஸ்டேக்ஸு தப்புகள்லாம் வந்து பார்த்தோன்னா குறையிறதுக்கு சான்சஸ் வில் பி தேர். ஸோ தட் டெஸ்ட் சீரிஸ் இதெல்லாம் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸ் தான் இல்லை, ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போது தான் இல்லை நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். சரி, எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது எக்ஸாம் ஹாலில் போய் பண்ணுறது கிடையாது. இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் கிளாஸஸ் எடுக்கிற பசங்களுக்கு இந்த சம்மை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ என்பிஓ இருக்குது அப்படின்னா அந்த என்பிஓ போடு. முதல்ல ஸ்டாப் டைமர் வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணு, எவ்வளோ டைம் நீ எடுக்கிற பாரு. செகண்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணு, எவ்வளோ டைம் எடுக்கிற பாரு. தேர்டு டைம் எழுது, எவ்வளோ டைம் எடுக்கிறேன்னு பாரு. உன்னால் எவ்வளோ டைம் சேவ் பண்ண முடியுதுன்னு பாரு. அப்புறம் என்ன பண்ணு அப்படின்னா கண்டினியூஸாக எழுதுறதை விட்டுட்டு ஒரு 2 days 3 days கழிச்சு திரும்ப ஸ்டாப் டைமர் வச்சு எழுதிப்பார். ஸோ தட் அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும்னா வித்தின் அ டைம்குள்ளே போய் அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா எழுத முடியும். ஓவர் த நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கொண்டு வந்துட முடியாது. த்ரூ அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 days ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணுறோம், 100 days நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அப்போ த்ரூ அவுட் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டே போனால் தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி போக முடியும். ஸோ தட் அதுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணும், நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ண வைக்கும், நம்மளுடைய வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண வைக்கும். ஓகே, ஸோ கொஸ்டின் பேப்பரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பயம் வந்து பார்க்கும்போது வரக்கூடிய பயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். ஓகே, அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பிளானே இல்லாமல் போகிறதுக்கு பிளானோட போகிறதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா இது ஸ்டடி பிளானர் மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட் சீரீஸில் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2 February வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ டெஸ்ட்டு முடியுதுன்னு கேட்டிங்கன்னா 29 April. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மே மந்தில் எக்ஸாமு. ஒரு 10-13 days வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 டெஸ்ட்டு சாப்டர் வைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் என்பிஓ வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் சின்ன சாப்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 சாப்டர் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு. அதே மாதிரி லாவை பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து 3 யூனிட் ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 யூனிட் ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 யூனிட் வந்து ஒரு டெஸ்ட்டு. எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூனிட்ஸ் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்ட்டு. ஸோ அப்படி படிக்கும்போது இல்லை நம்ம எல்லா பாயிண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்னா படிக்க முடியும்.
அப்படி படிக்கிறது மூலமாக எந்த இதையும் நம்ம என்ன பண்ணிட மாட்டோம்னா விட்டுற மாட்டோம். ஸோ எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தட் இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுக்கான நோக்கமே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா சாப்டர்ஸையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெயிட்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உட்காந்து பண்ணுறது வந்து வெயிட்டேஜ் கிடையாது. எல்லாம் படித்து முடிச்சுட்டு கடைசியில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறதுன்றது ஓகே, நோ டவுட். பட் இப்போ நம்ம படிக்கும்போது எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படித்தா மட்டும்தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்ம கான்ஃபிடென்ட்டாக போய் உட்கார முடியும். ஸோ அப்போ சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு மட்டும் 7, ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஆக்சுவலாக ஒரு சப்ஜெக்ட் அக்கௌண்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 டெஸ்ட்டு. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 10 10 10 10 மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 டெஸ்ட்டியா. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்லேருந்து நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வரைக்கும். ஆக்சுவலாக 3 மாதம், ஃபிப், மார்ச், ஏப்ரல், 90 டேஸில் மொத்தம் எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னா 40 டெஸ்ட்டு. இன்க்ளூடிங் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது ஃபுல் மார்க் டெஸ்ட் 3 எழுத போகிறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேப்பர். அப்போ 4 × 3 நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் 12. அப்போ 12 + 28 ஆக்சுவலாக, விச் மீன்ஸ் ஒரு 12 ஃபுல் டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட் நம்ம எழுத போகிறோம். இப்படி எழுதுறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்தந்த சாப்டர்ஸ்லாம் இந்த ஷெடியூல் படி நம்ம போகிறப்போ அந்த சாப்டர்ஸையும் படிச்சிருவோம். அட் த சேம் டைம் அந்த சாப்டரில் நம்ம என்ன லேக்காக இருக்கிறோம் அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா சரி பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஷெடியூலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போது நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா முதல்ல அக்கௌண்ட்ஸை மட்டும் முடிக்கணும், அப்புறம் லாவை மட்டும் முடிக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸை மட்டும் அப்படி கிடையாது. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் டெஸ்ட்டு. அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கும் டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். அடுத்து வந்து பார்த்தா பிஸ்னஸ் லா, ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கு, தென் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து 3 யூனிட் மட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அக்கௌண்டிங்கு. ஓகே, முதல் 4 டெஸ்ட் வரிசையாக, அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கு, அப்புறம் பிஸ்னஸில், அப்புறம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட்டாக வந்து நம்ம ஒரு 90 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கோம். ஒரே நாளில் உட்காந்து எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது இல்லை, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல, நம்ம இன்டெப்த்தாகவும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா எல்லா ஏரியாவையும் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது 2/2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்து வந்து பார்த்தா 4. ஆனால் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 நாள் to 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ தட் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த ஷெடியூல் நான் சொன்ன மாதிரி 90 டேஸ்க்கு நான் போட்டிருக்கேன். ஓகே, 90 டேஸ்க்கு போட்டாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் எப்பயே முடிஞ்சிடும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மார்ச்சுக்குள்ளேயே வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சிடும். ஓகே, அப்போ ஃபிப்பு அண்டு மார்ச் நான் சொல்ல மாதிரி 28 டெஸ்ட்டு. இந்த 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்டராக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுத போகிறோம். அதை ஃபுல்லாக படிச்சிட போகிறோம். அப்போ ஏப்ரல் அதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே என்ன தான் போட்டிருக்கேன்னா 2 ஏப்ரல் தான் போட்டிருக்கேன். விச் மீன்ஸ் ரிவிஷன் தான். ஏப்ரல் ஃபுல்லாக நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்னா ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். 28ஆம் தேதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா சாப்டரையும் டெஸ்ட் எழுதி முடிச்சிடும். நான் போட்ட பிளான் படி எழுதி முடிச்சதுக்கப்புறம் 29ஆம் தேதியிலேருந்து மார்ச் 29லேருந்து நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவிஷன், அப்புறம் வந்து பார்த்தா ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட் 1, அப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் 2, அப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3. டோட்டலாக எப்போ முடிஞ்சிடும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்ம 12 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுத போகிறோம். அப்படி எழுதுறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தனித்தனி சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதுறதுன்றது வேறு, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக டெஸ்ட் எழுதுறதுன்றது வேறு. ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த 28 டெஸ்ட்டையும் நம்ம மார்ச் மந்த்லேயே முடிச்சுட்டு அடுத்து ஏப்ரல், அப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஒரு 10-13 டேஸ் அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவைஸ் பண்ணி திரும்ப வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். இப்படி ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக போகலாம். 1, நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய வீக்னஸை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணலாம். 2, அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக பண்ண முடியும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி லா பேப்பர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். இப்போது 100 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் 100 மார்க்ஸை போய் அட்டன் பண்ண முடியுமா. அப்படி அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான டெஸ்ட் சீரீஸை எடுத்துகிட்டு போகிறப்ப கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, சரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால். சரி, இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான். 1, எக்ஸாம் பேட்டர்னில் கொஷின் பேப்பர் வந்து நம்ம கொடுப்போம். கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்களோ அதே மாதிரி தான். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் எக்ஸாமில் இருந்த கொஷினாகவும் இருக்கலாம், இல்லை அதே மாதிரி பேட்டர்னில் நாங்கள் கொஷின் எடுத்துருந்துருக்கலாம்.
முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் டஃப்பாக இருக்குமா சார், ஈஸியாக இருக்குமா சார்? ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். சரியா? ரைட். ரெண்டாவது, எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன்லாம் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் வைஸ் மார்க்ஸு. இந்த ஸ்டெப் வைஸ் மார்க்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெப்ரிசியேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெப்ரிசியேஷனில் மிஷினரி அக்கௌண்ட் லெஜர் கேட்குறாங்க அப்படின்னா கடைசியில் மொத்தமாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மார்க் அப்படி கொடுக்க போகிறது இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி மார்க்ஸ் தான் நம்ம அலோகேட் பண்ண போகிறோம் இங்கேயும். அது போக சொல்யூஷன் கொடுத்துருவோம். அந்த சொல்யூஷன்லேயும் நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தந்த ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் மார்க் போட்டிருக்கோம், இந்த ஸ்டெப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் மார்க் போடலை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்யூஷனையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். ஸோ தட் எக்ஸாம் முடிச்சு நீங்கள் இப்போ எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறீங்க, எக்ஸாம் முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்யூஷன் இமீடியட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய என்டி ஆப்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் நடக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் எங்கிட்ட அப்லோட் பண்ணதுலேருந்து வித்தின் 7 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா, இது மேக்ஸிமம் டைம் லிமிட் தான். நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ளே வந்து எவாலுவேட் பண்ணி திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுடைய ஆன்சர் பேப்பரை. இந்த எவாலுவேட் பண்ண ஆன்சர் பேப்பரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கான்செப்சுவல் எரர் என்ன மாதிரி பண்ணுறீங்க, அது போக என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு ஃபீட்பேக் வந்து வந்துடும். கண்டிப்பாக அக்கௌண்டிங் பேப்பரையும் சரி, தென் லா பேப்பரையும் சரி, சிஏ மட்டும்தான் எவாலுவேட் பண்ணுவோம், நான் சிஏஸ் எவாலுவேட் பண்ணவே மாட்டாங்க. இதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், அது எம்சிக்யூ தான். ஓகே, அந்த எம்சிக்யூலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவில் வந்து வீக்காக இருக்கீங்க, எந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகே, சரி. அப்போது வித்தின் 7 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா உங்களுடைய எவாலுவேட்டட் ஆன்சர் பேப்பர் கொடுத்துருவோம் வித் ப்ராப்பர் ஃபீட்பேக்கோட. கண்டிப்பாக எவாலுவேஷன் யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மட்டும் தான் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ். டோட்டலாக 40 டெஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 40 டெஸ்ட்டுக்கு ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5,000 ஃபீஸு. பட் ஆனால் நம்ம 5,000 பண்ண போகிறது கிடையாது. நம்ம டோட்டல் கொண்டு வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 தான் ஃபீஸ் அப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்காக நம்ம இது என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா 3,000 ருபீஸ். டோட்டலாக 90 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் நடக்க போகுது. டோட்டலாக 40 டெஸ்ட் நடக்க போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஷின் பேப்பரை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எவாலுவேட்டட் ஆன்சர் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ளே நம்மளுடைய ஆப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிடுவோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பர். ஏதாவது உங்களுடைய டவுட்ஸ் இருந்துச்சு, நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதணும், எப்படி பே பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இது பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.